கடந்த சுற்றுப்பயணம் வந்தாங்க. கடந்த சில ஆண்டுகளாக, சில மாதங்களாக பயணித்த திருமதி வி.கே. சசிகலாவும் புதிய கட்சின்னு அறிவிச்சுட்டாங்க. ம், கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு. 1, 2 நாட்கள்ல கட்சியை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்றாரு. ம், அப்ப காலமெல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்தவர்கள் இவங்க எல்லோருமே. கட்டாயமா. இவர்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு 100 பேர், 1000 பேருனாலும் சரி, அவர்களுமே காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்தவர்கள். கட்டாயமா. இப்ப இன்றைக்கு திரு எடப்பாடியினுடைய நிலைப்பாட்டை பிடிக்காத, ம், அவரை விரும்பாத பலருமே அடிப்படை தொண்டர்கள்ல ஒரு சில கீழ்மட்ட நிர்வாகிகள் கூட இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே தினமும் போய் திரு வி.கே. சசிகலாவை சந்திக்கிறாங்க. திரு ஓபிஎஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்த உடனே அவருடைய நிலைப்பாட்டிற்கு எதிரானவர்கள், அவர் எடுத்த அந்த முடிவை ஏற்க முடியாதவர்களும் திருமதி சசிகலாவை நோக்கி இந்த கடந்த ஒரு வாரம் 10 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீண்டும் என்டிஏவில் போய் இணைந்து பங்காளி சண்டை முடிஞ்சிருச்சு, நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஆயிட்டோன்னு எடப்பாடியோடு கைகோர்த்தார். 9 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு துரோகி, அந்த துரோகியை வீழ்த்தாமல் நான் ஓய மாட்டேன்னு சவால் விட்டுட்டு அடுத்த வாரமே போய் சரண்டர் ஆயிட்டார். கட்டாயமா. அப்போ அந்த டிடிவி தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பெரும்பான்மையோர் திருமதி சசிகலாவை பார்க்குறாங்க. என்ன காரணம்னா, அமமுக தொடங்கியதன் நோக்கமே சசிகலாவுக்காகத்தான். அவங்கள அரசியலில் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான ஒரு பக்கபலமாக அமமுக இயங்கும் என்று சொன்னவர்.